பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் கதை இருந்துட்டு அண்ணன் அப்போ உனக்கு வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா? டே கிடைக்கும்டா, பணம் கொடுத்துருக்கல. அன்னி தான் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் சொன்னாங்க. எப்படா சொன்னா? நேற்று தானே. டே சும்மா சொல்லியிருப்பாடான்றாங்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்ச கஷ்டமாக இருக்கும்னா அவள் அப்படி சொல்லியிருக்கா. ஆனால் அவள் அங்கெல்லாம் வாங்கலடா, அவள் லோன் போட்டு தான் அந்த பணத்தை எடுத்திருக்கா அப்படியான்றாங்க. எனக்காக எவ்வளோ செய்கிறடா, ஆனால் நான் அவளுக்காக எதுவுமே செய்யலையோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீலிங்காக இருக்குடான்றாங்க. ஐயோ அண்ணன், நீ அன்னிக்காக எவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இதை போய் நினச்சி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இல்லைடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது மனசே ஒரு மாதிரி இருக்கானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நம்மளை நினைக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படேன்ன்றாங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து நீ நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக நிறைய விஷயங்களை யோசிச்சு பேசியிருப்பாங்க. அந்த விஷயங்களெல்லாம் கதிர் யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நமக்காக ஒரு ஆள் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது பாண்டி வரலன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் ஊர் சுத்த போயிருக்காங்க. இல்லைங்க, இந்த மாதிரி பழனிக்கு தொண்டை வலியாம், பேச முடியலையா, அதை பால் வாங்கிட்டு சொல்லி போயிருக்காங்க. அவனுக்கு ஏதாச்சும் டிகாஷன் மாதிரி வச்சு தரலான்னு சொல்லிட்டு. எனது தொண்டை வலி டே பழனி, கடையில் நல்லா தானே இருந்த மச்சான், அது வந்து அப்படின்னு திக்கி திக்கி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்ததுமே ஆமா ஊர் சுற்றிட்டு வராங்க அப்படின்றாங்க. சாப்பாடு ஒன்று தான் இது, அம்மா எங்களுக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. டே என்னட்ட பேசிட்டு இருக்கீங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படிதான் பேசுவாருங்க, பசங்க கிட்ட எப்படி பேசுறீங்கன்னு அப்படிதான் பேசணும், மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்றாங்க. அப்புறம் செந்தில் ரூமுக்கு வந்து அவங்களுடைய மாமனாருக்கு கால் பண்றாங்க. மாமா பணம் கொடுத்தேன்ல, வேலை என்னாச்சு? மாப்பிள்ள நானும் அதுக்காக தான் ட்ரை பண்றேன் மாப்பிள்ள, கிடைச்சிரும், நீங்க ஏன் இந்த அளவு ஃபீல் ஆகுறீங்க? இல்லைங்க மாமா, நேரம் ஆக ஆக எனக்கு பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு மாப்பிள்ள, அப்படியெல்லாம் பயப்படாதீங்க சரிங்களா, கண்டிப்பா உங்களுக்கான பணம் வரும், தைரியமா இருங்க, மாமாவை நம்புங்கன்றாங்க. சரிங்க மாமா அப்படின்றாங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே கால் பண்றேன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. மீனா என்ன ஆச்சு? அப்பா கிட்ட தான் பேசினேன், பணம் வந்து கொடுத்தேன் இல்லையா, அதான் வேலை கிடைக்குமா கிடைக்காது என்ன சொன்னாரு, கிடைக்கும்னு சொல்றாரு, நான் கிடைக்கும் அது தாண்டா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ வேலை கிடைக்குமான்றது ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன மீனா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க பார், நம்பி தானே கொடுத்துருக்கேன், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்படி மட்டும் கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும், சீக்கிரமா கடவுள் புண்ணியத்துல உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சந்தோஷம் பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.